அமைதியை விட உயர்வான சந்தோஷம் இந்த பூமியில் வேறொன்றும் இல்லை. செல்வத்தின் இயல்பு வளர்வதும் தேய்வதும், செல்வம் என்றென்றைக்கும் ஒரு இடத்தில் நிலைத்திருப்பது கிடையாது. நம் வாழ்க்கையில் எதுவுமே நிலையானது இல்லை என்பதை உணர ஆரம்பித்து விட்டால் நமக்குள் இருக்கும் ஆணவம் காணாமல் போய்விடும். நம் எண்ணங்கள் யாவும் பிறருக்கு எந்த வகையிலும் துன்பம் தருவதாக இருக்கக்கூடாது. பிறருக்கு நன்மையும் ஆறுதலையும் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். அதிகமாக பேசுவதால் மட்டும் ஒருவன் அறிஞனாகிவிட மாட்டான். ஒருவன் என்னை இகழ்ந்து பேசினான், ஒருவன் என்னை அடித்தான் என்று அடுத்தவனை பற்றியே ஒருவன் நினைத்துக் கொண்டிருந்தால் அவனுடைய கோபம் ஒருபோதும் தணியாது. நமக்கு ஏன் இப்படி நடக்கிறது என்று யோசிக்கும் போது நம் என்னென்ன செய்தோம் என்பதையும் நீ யோசி, தீர்வு எளிதில் கிடைக்கும். பிறர் செயல்களில் குறைகளை மட்டுமே காணாதீர்கள். மற்றவர்களின் குறைகளை மட்டுமே கண்டுபிடிப்பவன் தனக்குத்தானே குழிப்பறித்துக் கொள்கின்றான். புகழ்ச்சி இகழ்ச்சி இரண்டையும் பெரிதாக எண்ணி வருத்தப்படக்கூடாது. தனக்கு எல்லாம் தெரியும் என இறுக்கமாய் திரிபவன் முட்டாள். அந்த முட்டாள்தனமே அவனை படுபாதாளத்தில் தள்ளிவிடும். வெறுக்கப்பட்ட ஒருவன் வெறுத்தவனுக்கு செய்யும் தீங்கை விட, ஒரு எதிரி தன் எதிரிக்கு செய்யும் தீங்கை விட ஒரு மோசமான மனது பெரும் தீங்கை புரியும். உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னிடம் நிலைப்பது இல்லை. உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. எதையும் ஆழமாக நேசிக்காதே, துன்பப்படுவாய். எதையும் ஆழமாக யோசிக்காதே, குழம்பி விடுவாய். எதையும் எங்கும் யாசிக்காதே, அவமானப்படுவாய். உண்மையை யாராலும் மாற்றவோ அழிக்கவோ முடியாது. அதை மறைக்கும் வலிமை யாருக்கும் இல்லை. நங்கூரம் பற்றிய கப்பல் போல உண்மை எப்பொழுதும் அமைதியுடன் இருக்கும். மகானை போல நீ வாழ வேண்டும் என்று இல்லை. மனசாட்சியின்படி வாழ்ந்தாலே போதும். பள்ளத்தை நோக்கி பாய்வது நீரின் இயல்பு, உயர எழுவது தீயின் இயல்பு. அதுபோல் உனக்கென ஒரு இயல்பு உனக்குள் மறைந்திருக்கிறது. தன் துன்பத்தில் கிடந்தாலும் மற்றவருக்கு துன்பம் நினைக்காமல் வாழ்பவனே உயர்ந்த மனிதன். ஒன்று தெரியாது என்று நினைப்பவனுக்கு கொஞ்சமாவது அறிவு உண்டு. ஆனால் எல்லாம் தெரியும் என்று நினைப்பவன் முழு மூடன். பொறுமையாக இருங்கள். சில நேரங்களில் நீங்கள் சிறந்ததை பெறுவதற்கு முன்பு சில மோசமானவற்றை சந்திக்க வேண்டியதிருக்கும். எண்ணங்கள் ஈடேற வேண்டும் என்றால் நல்ல எண்ணங்களை மட்டுமே விதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். மனமுடைந்து சிந்தும் கண்ணீர் துளிகளுக்கு மதிப்பு மிக அதிகம். அதை மனிதரிடம் காட்டுவதை விட நீ வணங்கும் இறைவனிடம் காட்டிவிடு. இவ்வுலகில் வேறு இல்லாமலும் நீர் இல்லாமலும் வளரக்கூடிய ஒரே செடி ஆசைதான். தடைகள் இல்லாவிட்டால் மனம் நிதானத்தை இழந்து அகந்தைக்கு ஆளாகும். நம் வாழ்க்கையில் எதுவுமே நிலையானது இல்லை என்பதை நாம் இன்று என்ன நிலையில் இருக்கின்றோமோ அந்நிலையை நமக்கு அளித்தது நமது எண்ணங்கள் தான். நமது இன்றைய நிலையை நமது எண்ணங்களாலே ஆக்கப்பட்டிருக்கிறது. சூழல்கள் நமக்கு ஏற்றவரை இல்லை என்றால் செயலில் ஈடுபடாமல் சும்மா இருப்பதே நல்லது. உலகத்தில் இருக்கும் எல்லா விஷயங்களை விடவும் உங்களை அதிகம் தொல்லை செய்வது உங்கள் எண்ணங்கள் மட்டுமே. சிரிப்பை மட்டும் தேடு, அழுவதற்கு இந்த உலகம் உனக்கு கற்றுக் கொடுக்கும். பணம் எங்கெல்லாம் பேச தொடங்குகிறதோ அங்கெல்லாம் தர்ம நியாயங்கள் தலை கவிழ்ந்து மௌனமாக்கிவிடும். பாவம் செய்யாதே. மனிதன் தான் செய்யும் பாவத்தின் மத்தியின் பிடியில் இருந்து தப்பவே முடியாது. தப்பித்துக் கொள்ளும் இடம் பரந்த வானிலும் இல்லை, ஆழ்ந்த கடலிலும் இல்லை. ஒரு நாய் நன்றாக குறைத்தால் அது ஒரு நல்ல நாய் என்ற பெயரை பெற்றுவிடலாம். ஆனால் மனிதன் நல்லவனாக அறியப்பட அவன் நன்றாக பேசிக்கொண்டு இருப்பவனாக அல்ல, நன்கு செயல்படுவனாக இருந்தல் அவசியம். ஒரு நேர்மறையான சிந்தனை உங்கள் முழு நாளையும் மாற்றும். எனவே நேர்மறையான அணுகுமுறையே உங்கள் முழு வாழ்க்கையையும் மாற்றும். காயங்களோடு சிரிப்பது எளிதல்ல. அப்படி சிரிக்க தொடங்கிவிட்டால் எந்த காயமும் பெரிது அல்ல. உண்மையை பேசுங்கள். கேட்பவர்களுக்கு இயன்றதை கொடுங்கள். இந்த ஒரு வழியாகிலும் ஒருவன் தேவர்களின் சன்னதியை அடையலாம். கூர்மையான கத்தியை போன்றது நாக்கு. ரத்த வர வைக்காமலேயே ஒருவனை கொன்றுவிடும் வல்லமை அதற்கு உண்டு. உங்களால் செய்ய முடியாத எந்த ஒரு செயலையும் இறைவன் உங்களிடம் ஒப்படைப்பது இல்லை. நம்பிக்கையோடு செயல்படுங்கள். யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதை நீங்கள் இறுதியாக உணரும் போது நீங்கள் அதிக சகிப்புத்தன்மை உடையவராகவும் அதிக மன்னிப்பவராகவும் குறைவாக தீர்ப்பளிப்பவராகவும் ஆகிவிடுவீர்கள். நெருங்கியவர்களோடு மட்டும் நீ விளக்கமாக பேசு. மற்றவர்களோடு எப்போதும் சுருக்கமாகவே பேசு. பணம் மகிழ்ச்சியை தரலாம், ஆனால் நல்ல குணத்தை தராது. மனதில் குற்றமான நோக்கம்
நோக்கமே இல்லாமல் செய்கின்ற நல்ல செயல்களே அறம். அந்த அறம் தன்னலம் உடையதாக இருந்தால் அது வெறும் ஆடம்பரம். இந்த நொடியை சந்தோஷமாக வாழுங்கள். நிகழ்காலத்தை சந்தோஷமாக வாழ்வதுதான் வாழ்க்கை. இனிமையாக மாற்றம் நம் எண்ணங்களால் கட்டமைக்கப்படுகின்றது. எதுவாக நினைக்கிறோமோ அதுவாகவே மாறுகிறோம். நம் எண்ணம் தூய்மையுடையதாகவும் இருக்கும் போதுதான் மகிழ்ச்சியும் நிழலை போல நம்மை விலகாமல் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். மனம் தளராதே. இன்று நடக்காதது நாளை நடக்கலாம். கொஞ்சம் காத்திரு, நம்பிக்கை வைத்திரு. வீரமுள்ளவராக இருப்பதை விட கருணை உள்ளம் கொண்டவராக இருங்கள். வீரம் என்பது உங்களை மட்டும்தான் காக்கும். நீங்கள் காட்டும் கருணை என்பது உங்களின் வருங்கால சந்ததிகள் வரை காக்கும். செய்ய வேண்டியதை இன்று செய்யுங்கள். ஏனெனில் இன்றைய உங்களுடைய யோசனை நாளை வேறு ஒருவருக்கு சொந்தமாக நேரிடலாம். உங்களுடன் நடக்க ஒரு நல்ல துணையை உங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் காற்றில் சுற்றி திரியும் யானையை போல தனியாக நடந்து செல்லுங்கள். உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பவர்களுடன் இருப்பதை விட தனியாக இருப்பது நல்லது. ஒன்றை மட்டும் உறுதியாக எண்ணிக்கொள்ளுங்கள். இன்றைய உங்களின் கஷ்டங்களும் நிரந்தரம் இல்லை. அதே போல் உங்களை கஷ்டப்படுத்தியவர்களும் இன்றைய சந்தோஷமும் நிரந்தரம் இல்லை. இன்று செய்ய வேண்டியதை தீவிரமாக செய்யுங்கள். யாருக்கு தெரியும், நாளை மரணம் உங்களை நெருங்கலாம். வார்த்தைகள் அழிக்கும் மற்றும் குணப்படுத்தும் சக்தியை கொண்டுள்ளன. வார்த்தைகள் உண்மையாகவும் அன்பாகவும் இருக்கும் போது அவை நம் உலகத்தை மாற்றும். அவமானமும் அனுபவம் தான் வாழ்க்கையின் மிக சிறந்த ஆசான். அவை கற்றுக் கொடுக்கும் போதனையை எந்த விலையுயர்ந்த புத்தகமும் கற்றுக் கொடுக்காது. தேடும் போது எல்லாம் பிறருக்கு கிடைத்து விடாதீர்கள். பின்னர் அடிக்கடி உங்களை தொலைப்பார்கள். நம்மை காயப்படுத்தும் வாய்ப்பை பிறருக்கு நாமே கொடுத்துவிட்டு பிறகு கவலைப்படுவதில் எந்த நியாயமும் இல்லை. யாரையும் உங்களை காயப்படுத்த அனுமதிக்காதீர்கள். நமது வாழ்க்கையில் மறக்க வேண்டிய சில நாட்களும் உண்டு. மறந்துவிடக் கூடாது என ஏங்கும் சில நாட்களும் உண்டு. எது எப்படியாக இருந்தாலும் வாழ்ந்துவிட்டு போ. நமது வாழ்க்கையில் நெருக்கடி வரும்போதெல்லாம் மனிதர்கள் மறந்து போகிறார்கள். வேடங்கள் தான் வெளியே வருகின்றன. எதிலும் நிறைவு காணாத மனம் கொண்டவர்களோடு உன்னால் வாழ முடியாது. அப்படிப்பட்டவர்களை உடன் வைத்து உன் வாழ்வை வீணாக்காதே. வஞ்சகத்தை நெஞ்சில் வைத்து பொய்யாக கொஞ்சி பேசும் போலி உறவுகள் நஞ்சுக்கு சமம். அப்படிப்பட்ட உறவுகளிடம் இருந்து தள்ளியே இருங்கள். உன் வாழ்வில் சிலர் உன்னை நேசிக்கவும் மாட்டார்கள், உன்னை விட்டு விலகவும் மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் அட்டை பூச்சிக்கு சமமானவர்கள். அவர்களை விட்டு விலகினால் தான் உனக்கு நிம்மதி கிடைக்கும். நீ வேண்டாம் என்று ஒருவர் உன்னை தூக்கி எறிந்தால் அவரை விட சிறந்த ஒருவரை அடைய முயற்சி எடு. அதற்கேற்ற விதத்தில் உன் தகுதிகளை வளர்த்துக்கொள். நீ இழந்தவற்றின் வழி உன் மனதை விட்டு போக வேண்டும் என்றால் இழந்தவர்களை விட பல மடங்கு அடைய முயற்சி எடு. அது ஒன்றே சிறந்த வழி. கடந்து போன சில நிகழ்வுகளில் சிக்கி சிக்கி தவிக்காதே. காலம் கடந்தால் அது வெறு குப்பைக்கு சமம் என்பதை விளங்கிக்கொள். எல்லோருக்கும் உன்னை பிடிக்க வேண்டும் என்றால் நீ பணமாகத்தான் இருக்க வேண்டும். அன்பை கேட்டு வாங்காதீர்கள். அக்கறையை சொல்லி பெறாதீர்கள். காதலை பிச்சை எடுக்காதீர்கள். இவையெல்லாம் கிடைக்காத இடத்தில் ஒரு நொடியும் இருக்காதீர்கள். எதையும் யாரிடமும் வற்புறுத்தி பெறாதீர்கள். வற்புறுத்தி பெறுபவர் என்றும் நிலைப்பது இல்லை. அது அன்பானாலும் சிலருக்கு நாம் மட்டுமல்ல நம்முடைய அன்பும் தொல்லையாகத்தான் தெரியும். பிரிந்து தொழையுங்கள். பேச விருப்பம் இல்லாதவர்களிடம் வழியே போய் நீங்கள் பேசாதீர்கள். அது யாராக இருந்தாலும் சரி. கடந்து போனதை நினைத்து கவலைப்பட வேண்டாம். கவலைப்பட வேண்டாம் என்பதற்காகத்தான் நம்மை விட்டு சில விஷயங்கள் கடந்து போகின்றன. நெருக்கமானவர்களிடம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். இவ்வுலகில் சிலருக்கு நீங்கள் முக்கியமில்லை என்பதை உணர்ந்து அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வு சரியாகும். நீ வாழும் உலகில் உண்மைகளும் பொய்களும் கலந்தேதான் இருக்கும். ஒரு சமயத்தில் உனக்கு உண்மை என்று தெரிந்தது வேறொரு சமயத்தில் உனக்கு பொய்யாக தெரியும். அடுத்தவர் விரும்பியபடித்தான் வாழ வேண்டும் என்றால் பொய்யாகத்தான் பேச வேண்டும். அடுத்தவரின் விருப்பத்திற்கே நடக்க வேண்டும் என்றால் நடிக்கத்தான் வேண்டும். மனம் திறந்து பேச, மனதில் பட்டதை எல்லாம் பேசாதே. சிலர் புரிந்து கொள்வார்கள், சிலர் பிரிந்து சென்று விடுவார்கள். சிலரது பிரிவு உன்னை வருந்தும், சிலரது பிரிவு உன்னை திருத்தும். நெருங்கிய சிலர் உனக்கு விரோதமானால் மனம் தளராதே. சில சமயம் மரத்தை வெட்டும் கோடாரியின் கைப்பிடி இன்னொரு மரத்தால் தான் செய்யப்பட்டு இருக்கும்.
எவர் உங்களுக்கு தேவைப்பட மாட்டார்கள் என தெரிந்தும் அவரோடு தொடர்பில் இருக்கின்றீர்களோ அங்குதான் உண்மையான அன்பு வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. நீண்ட நேரம் யோசித்த பின் பேச தொடங்குங்கள். நீங்கள் அவமானப்பட மாட்டீர்கள். எத்தனை வருடங்கள் நீங்கள் ஒருவரோடு வாழ்ந்தாலும் அவரை உங்களால் முழுமையாக புரிந்து கொள்ளவே முடியாது. இந்த உலகில் நமக்கென யார் இருக்கின்றார்கள் என்று யோசிப்பதை விட நம்மை நம்பி யார் இருக்கின்றார்கள் என்று யோசியுங்கள். உங்கள் வாழ்க்கை மாறும். உனது வேதனை பலருக்கு வேடிக்கை, வெளியில் சொல்லாவிட்டாலும் பலருக்குள் உனக்குள் மகிழ்ச்சியை தரும். ஆகையால் எல்லோரிடமும் உனது வேதனையை கூறாதே. சிலரிடம் கெட்டவன் என்று பெயர் எடுத்து விடுங்கள். நல்லவன் என்ற பெயரை காப்பாற்றிக் கொள்ள நிறைய நடிக்க வேண்டியிருக்கும். கெஞ்சி கிடைக்க கூடாதது காதல், பிச்சை எடுக்க கூடாதது அன்பு, கேட்டு பெறக்கூடாதது மரியாதை, புரிய வைக்க கூடாதது உணர்வுகள். ஒருவன் உன்னை வீழ்த்தினால் வருத்தம் கொள்ளாதே. அவன் எப்படி உன்னை வீழ்த்தினான் என்று யோசி. அந்த யோசனைதான் உனக்கான வெற்றி பாதையை உருவாக்கும். ஒருவர் உங்களை எப்பொழுதும் குறை சொல்லிக் கொண்டிருந்தால் அமைதியாக இருங்கள். ஏனென்றால் பல ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை விட சில்லறைகளுக்கு சத்தம் அதிகம்தான். நீ வாழ்வில் தடுமாறி விழுந்த போது உன்னை தாங்கி பிடித்தவர்களையும் மறக்காதே. அதை வேடிக்கை பார்த்தவர்களையும் மறக்காதே. இங்கே பேசும் பேச்சை விட மௌனத்தின் சத்தமே அதிக அதிர்வலைகளை உன் ஆழ்மனதில் ஏற்படுத்தும். வாழ்க்கை என்ற கண்ணாமூச்சி ஆட்டத்தில் கண்களை கட்டாமலேயே தேடிக் கொண்டிருக்கின்றோம் நம்மை நாமே. வாழ்வில் எது உன்னிடம் வந்தாலும் அது உனக்கானதாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள். எது உன்னை விட்டு போனாலும் அது உனக்கு எதிராக இருந்தால் அதை விட்டுவிடு, மறந்துவிடு. நிம்மதி நிலைக்கும். இறைவனின் துணையும் நல்ல எண்ணங்களும் உனக்குள் இருக்கும் வரை யாராலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது. பூவாக இருக்காதீர்கள், முட்களாக இருங்கள். காரணம், முட்கள் மட்டும்தான் தன்னை காலில் மிதித்தவனை கையில் எடுக்கச் செய்கின்றது. உங்களுக்கு உணர முடியாத சந்தோஷத்தை கொடுப்பதும் சொல்ல முடியாத வழியை கொடுப்பதும் உங்கள் மனதிற்கு பிடித்தவர்களாகத்தான் இருப்பார்கள். நிராகரிக்கப்படும் இடத்தில் கோபத்தை காட்டுவதை விட சிரித்த முகத்தை காட்டுவதே மிகச் சிறந்த பதிலடி. நீங்கள் ஒருவரை அதிகம் நேசிக்கிறீர்கள் என்பதற்காக அவரிடம் உங்களை பற்றிய அனைத்து ரகசியங்களையும் சொல்லிவிடாதீர்கள். இறுதி வரை யாரும் உடன் இருப்பார்கள் என்று சொல்லிவிட முடியாது. நம் சிரிப்பில் மறைந்திருக்கும் வழிகளை கண்டு பிடிப்பவர்களே நமக்கான உண்மையான உறவுகளாக இருப்பார்கள். வாழ்வில் யாரின் அன்பிற்காகவும் அழாதீர்கள். உங்கள் மீது அன்பாய் இருப்பவர்களை அளவைக்காதீர்கள். அவர்கள் தாங்க மாட்டார்கள், நீங்களும் தாங்கிக்க மாட்டீர்கள். உன் மதிப்பு தெரியாதவர்களிடத்தில் உன் அழைப்பும் அர்ப்பணிப்பும் அங்கீகரிக்கப்படாது. உன் மதிப்பு தெரியாத இடத்தில் உன் உழைப்பும் அர்ப்பணிப்பும் அங்கீகரிக்கப்படாது. தன்னால் முடியும் என்ற நம்பிக்கை உள்ளவனால் மட்டுமே வெற்றி பெற முடியும். பிரச்சனைகளை கண்டு மிரண்டு விடாதீர்கள். முதலில் தாங்க முடியாததாக தோன்றும், பின்னர் பரவாயில்லை போல இருக்கும். கடந்து விட முடியும் என்ற நம்பிக்கை வரும். இறுதியில் இதற்காகவா வருகிறோம் என்று மனம் லேசாகிவிடும். வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்பது மனிதனுக்கு இவ்வளவுதான். மலை போல வந்து பனி போல விலகிவிடும். மனம் நினைத்தால் மலையை கூட புரட்டி விடலாம். நினைக்காவிட்டால் ஒரு புத்தகத்தை கூட புரட்ட முடியாது. உங்களின் தோல்வி எங்கே தொடங்குகிறது தெரியுமா? பிரச்சனைகள் வரும்போது அல்ல, பிரச்சனைகளை கண்டு நீங்கள் பயந்து விலகும் போதுதான். உயரத்தான் நமக்கு மேலே எத்தனை பேர் உள்ளனர் என்பது தெரியும். எல்லாரை விடவும் உயர்ந்து விட்டோம் என்று ஒருபோதும் எண்ணி விடாதே. குடும்பத்தில் பொறுப்புகளும் சுமைகளும் அதிகரிக்கும் போது அலங்காரங்கள் ஒருபோதும் தேவைப்படுவதில்லை. இழந்ததை எண்ணி வருந்திக் கொண்டே இருந்தால் இருப்பதையும் இழக்க நேரிடும். நீங்கள் இழந்தவற்றை மீண்டும் பெற வேண்டுமா? இல்லை, இருப்பதை எண்ணி மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமா? உங்கள் உழைப்பு நீங்கள் இழந்த அனைத்தையும் மீண்டும் உங்களிடமே கொண்டு வந்து சேர்க்கும். வருத்தம் கொள்ளாதே. உனக்காக படைக்கப்பட்ட அனைத்தும் நிச்சயம் உன்னை வந்து அடையும். விழுந்த அடிகளை படிகளாக நினைத்தால் எந்த உயரத்தையும் எளிதாக எட்டிவிடலாம். எல்லாம் தெரியும் என நினைக்கும் அறிவாளிகள் அதை இன்னொருடமிருந்துதான் கற்றுக்கொண்டோம் என்பதை மறந்து முட்டலாக்கி விடுகின்றன. கடந்த காலத்தை மாற்றவோ மறைக்கவோ திருத்தி அமைக்கவும் முடியாது. ஆனால் உன்னுடைய எதிர்காலத்தை நீயே வடிவமைத்துக் கொள்ள முடியும். உன்னால் முடியவில்லை என்றால் பின்வாங்காதே. அதனை சவாலாக எடுத்துக்கொண்டு முடித்து காட்டு. கடமையை செய்தால் வெற்றி, கடமைக்கு செய்தால் தோல்வி. தோல்விகளால் அடிபட்டால் உடனே எழுந்துவிடு. இல்லை என்றால் இந்த உலகம் உன்னை புதைத்து விடும். நீ விரும்பிய ஒன்று உன்னை விட்டு விலகிச் சென்றால் உன் தகுதிகளை வளர்த்துக்கொள். விலகிச் சென்றது உன்னை தேடி வரும். நாம் ஓட வேண்டிய தூரத்தை நாம் தான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர எதிரி அல்ல.
அப்போதுதான் நம்மால் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்க முடியும். எவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் ஒரு பூ பூக்கத்தான் செய்கிறது. உங்களுடைய மகிழ்ச்சியை எதற்காகவும் விட்டுக் கொடுக்காதீர்கள். காலம் உங்களை தகுதியானவராக கருதினால் அதுவே உங்களை வழிநடத்தும். கலங்காதீர்கள். ஒவ்வொன்றுமே நன்றாக பார்க்க அதற்கான இடைவெளிகள் வேண்டும். சில சமயம் காலத்தின் இடைவெளி, சில சமயம் தூரத்தின் இடைவெளி. காலம் கடந்த பின் துன்பங்கள் அவற்றின் கூர்மையை இழந்து விடுகின்றன. இங்கு யாருக்கும் எந்த துன்பமும் நிரந்தரமில்லை. உலகினில் கடைசி மனிதர் இருக்கும் வரை இங்கு யாரும் அனாதை இல்லை. எதற்கும் மனம் தளராதீர்கள். வாழ்க்கையை நேசிக்க எதையாவது ஒன்றை பற்றி கொள்ளுங்கள். அப்போதுதான் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யங்கள் உனக்கு விளக்க ஆரம்பிக்கும். சிலர் நம்மை காயப்படுத்தும் போது வராத வழி அவர்கள் நியாயப்படுத்தும் போது வந்து விடுகிறது. நீ ஒருவேளை குற்றப்படுத்த விரல் நீட்டும் போது உன்னையும் விரல் நீட்டி குற்றப்படுத்த ஒருவன் இருக்கின்றான் என்பதை நினைவில் கொள். தொட முடியாத இடத்தில் உன் கனவுகள் இருந்தாலும் தொட்டுவிட முடியும் என்ற நம்பிக்கையோடு இரு. 1000 சந்தோஷங்கள் ஒரு வேதனையை போக்குவது இல்லை. ஆனால் ஒரே ஒரு வேதனை அனைத்து சந்தோஷையும் அழித்துவிடும். வாய்ப்புகளை தேடி அலைந்து கொண்டு இருப்பதை விட உனக்கான வாய்ப்பை நீயே உருவாக்கி கொள்வது சிறந்தது. வெற்றியாளர்கள் என்பவர்கள் வித்தியாசமான செயல்களை செய்பவர்கள் அல்ல, செய்யும் செயல்களில் வித்தியாசங்களை காட்டுபவர்கள். காயம் இல்லாமல் கனவுகள் வேண்டுமானால் காணலாம், ஆனால் வழிகள் இல்லாமல் வெற்றிகளை காண முடியாது. கோபம், வெறுப்பு, பகை, பொறாமை ஆகியவற்றை நீ வெளியிட்டால் அவை வட்டியும் முதலுமாக மீண்டும் உன்னிடமே திரும்பி வந்து சேர்ந்துவிடும். யோசித்து ஒன்றும் தொடங்காமல் இருப்பதை விட தொடங்கி தோற்று போவது எவ்வளவோ மேல். மாற்றத்திற்கான துவக்கம் நாமாக இருந்தால் இந்த உலகம் நாம் விரும்புவது போல் தானாக மாறும். இழந்த பின்பும் வாழ முயற்சி செய்யுங்கள். இறந்த பின்பும் வாழ உதவி செய்யுங்கள். கோழைகளே பாவியக்காரங்களை செய்கின்றனர். தைரியமுடையவனோ ஒருபோதும் பாவம் செய்வது இல்லை. இவ்வுலகில் பிறந்த நீங்கள் உங்களின் அடையாளமாக ஏதேனும் விட்டு செல்லுங்கள். இல்லையெனில் உங்களுக்கும் மரங்கள் கற்களுக்கும் வேறுபாடு இல்லாமல் போய்விடும். எந்த வேலையை செய்வதால் இருந்தாலும் அதை விருப்பத்திற்கு ஏற்றாக மாற்றிக்கொண்டு செய்பவனே சிறந்த அறிவாளி. சேர்த்தவன் எவனும் அதை கொண்டு முழுமையாய் வாழ்ந்தது இல்லை. முழுமையாய் வாழ்ந்தவன் எவனும் சேர்த்து வைத்தது இல்லை. சாதிக்க நினைப்பவனுக்கு தோல்விகள் கூட படிக்கட்டுகள் தான். கடவுளிடம் மண்டிட்டவனை கடவுள் ஒருபோதும் மற்றவரிடம் மண்டிட விடுவது இல்லை. நமக்குதான் எல்லாம் தெரியும், மற்றவர்களுக்கு எதுவும் தெரியாது என்று நினைத்து விடாதீர்கள். நமக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தவர்களே மற்றவர்கள் தான் என்பதை மறந்து விடாதீர்கள். பொறித்தனம் இல்லாத புன்னகை, சுயநலம் இல்லாத உறவு, கைமாறு கருதாத உறவு, கவலைகளை மறக்க வைக்கும் நட்பு, எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு, இந்த 5 கிடைக்கும் உறவுகள் கிடைப்பது அரிது. பணம் இருக்கும் போது கிடைக்கும் உறவு, பாசம், மதிப்பு, மரியாதை இவை அனைத்துமே போலியானது. இந்த உண்மையை நீ பணமும் வருமானமும் இல்லாத போதுதான் உணர முடியும். வாழ்க்கையில் எப்போதும் யாரிடமும் விவாதம் செய்யாதீர்கள். அதில் நீங்கள் தோற்றால் ஒரு நண்பனை இழப்பீர்கள், ஜெயித்தால் ஒரு எதிரியை பெறுவீர்கள். நீ தேவையில்லை என்று முடிவு செய்து விட்டவர்களுக்கு நீ எதை செய்தாலும் தவறாகவே தெரியும். பணம் இருந்தால் பகைவன் பல்லும் மின்னும், பணம் இல்லை என்றால் சொந்தக்காரன் சொல்லும் கொள்ளும். பிறருக்கு மருந்தாக இருப்பதை விட யாரையும் காயப்படுத்தாமல் இருப்பது சிறந்தது. நியாயத்தின் வழியில் நிற்பவர்கள் மட்டும்தான் தனக்கு தீங்கு செய்தவர்களை அன்பு மற்றும் மன்னிப்பு என்ற ஆயுதங்களை கொண்டு எதிர்கொள்ள முடியும். வாழ்க்கையில் நாம் கீழே விழும்போது தூக்கிவிட ஒருவர் கையும் கூட இருக்காது. ஆனால் தன்னம்பிக்கையுடன் எழுந்து வெற்றி பெறும்போது கைத்தட்டி பாராட்ட 1000 கைகள் காத்திருக்கும். நேசிக்கப்பட்டவருக்கு மறதி அதிகம், நேசித்தவனுக்கு நினைவு அதிகம். இதுதான் உறவுகளின் யதார்த்தம். பழகும் உறவுகள் அடித்தால் கூட வலிப்பது இல்லை, ஆனால் நடித்தால் வலிக்கும். நிலவை தூரத்தில் இருந்து ரசிப்பதை போல் சில உறவுகளையும் தூரத்தில் வைத்து ரசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உறவுகளுக்கு இடையில் ஏமாற்றம் ஒன்றும் புதியதல்ல. ஏமாறும் விதம்தான் ஒவ்வொரு நாளும் புதியதாய் இருக்கிறது. சில நேரம் அன்பால், சில நேரம் நம்பிக்கையால். உறவுகளை நேசிக்க தெரிந்த அளவுக்கு விலகி நிற்கவும் பழகிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் பல உறவுகள் மிகவும் போலியானது. யாருக்கும் உன்னை பிடிக்கவில்லை என்றால் உனக்கு சரியாக நடிக்க தெரியவில்லை என்று அர்த்தம். மனம் காயப்பட்டால் நமக்கு பிடித்தவர்களிடம் ஆறுதல் தேடலாம். ஆனால் நமக்கு பிடித்தவர்களே நம்மை காயப்படுத்தினால் யாரிடம் ஆறுதல் தேடுவது?
உலகமே நினைத்தாலும் ஒரு உண்மையான அன்பை தர முடியாது. ஆனால் ஒரு உண்மையான அன்பு நினைத்தால் ஒரு உலகத்தையே தர முடியும். ஒரு மரத்தின் இலையிலேயே வாழ பழகிய செடி நன்றாக வளர்ந்தது இல்லை. சில பெற்றோர்களின் ஆதரவிலேயே வாழும் பிள்ளைகளும் அப்படிதான். எப்படியும் சூரியன் உதிக்கும், நீயும் பெறுவாய், முயற்சி செய். மனமே, எந்த மரமும் விதைத்தவுடன் வளர்ந்து விடாது. உன் வேர்வை துளிகளை ஊற்றிக்கொண்டே இரு, வெளிவரும் வெற்றியாக. வாழ்க்கை என்பது எல்லாம் அழகாய் ஆடம்பரமாய் அமைவதில் இல்லை, அமைந்ததை அழகாய் மாற்றுவது. பிறந்து விட்டோம் என்று வாழாதீர்கள், இனி பிறக்க போவது இல்லை என்ற எண்ணத்துடன் வாழுங்கள். உரிமையில்லாத உறவும், உண்மையில்லாத அன்பும், நேர்மையில்லாத நட்பும், நம்பிக்கையில்லாத வாழ்க்கையும் என்றும் நிரந்தரம் இல்லை. நாம் சகித்துக் கொண்டே வாழ்வது வாழ்க்கை அல்ல, நம்மையே நாம் செதுக்கிக் கொண்டு வாழ்வதே வாழ்க்கை. இவ்வுலகில் உள்ள ஒவ்வொருவரும் நல்லவர்கள்தான். பிறக்கும் போது மனசாட்சிப்படி வாழ்ந்தாலே போதும், மகன் போல வாழ வேண்டும் என்று அவசியமில்லை. நட்பாயினும் உறவாயினும் நாலடி தள்ளியே நில்லுங்கள். இடைவெளி உள்ள உறவே இடையில் விலகாது, தொடரும். யார் தயவும் இன்றி நீ தனியாக போராடி பெறும்போது உன் வெற்றி பலருக்கு கசக்கும். உண்மை எப்போதும் எளிமையிலிருந்து கண்டறியப்பட வேண்டும், குழப்பத்தில் இருந்து அல்ல. இதன் மேலாவது அதிகம் ஆசைப்படும் போது அது இப்போது வைத்திருப்பவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க்கை சிகரத்தை அடைய நம்பிக்கை படிகள் மட்டும் போதாது, உழைப்பு என்னும் வலிமையும் வேண்டும். தோல்விதான் பல வெற்றிகளுக்கு தாய். இருள் சூழ்ந்த ஒளிகளே அதிகம் பிரகாசிக்கின்றன வாழ்க்கை பாதைகளில். இன்று நீங்கள் செய்யும் ஒரு சிறந்த செயலுக்கு உங்கள் எதிர்காலம் உங்களுக்கு நன்றி சொல்லும். போதிக்கும் போது புரியாத பல விஷயங்கள் பாதிக்கும் போது புரியும். வாழ்க்கை வாழ பல வருடங்கள் இருப்பினும் வாழ்க்கை மாற சில நிமிடங்கள் போதும். பிடிக்காத விஷயத்தை கண்டு கொள்ளாமலும் வேண்டாத விஷயங்களில் கவனம் செலுத்தாமலும் இருந்தால் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். எதுவாயினும் கவனத்துடன் தேவைக்கு ஏற்ப தேர்வு செய்ய வேண்டும். ஏனெனில் இன்றைய தேவை நாளைக்கு தேவையற்றதாக மாறிவிடுகிறது. முயல்வதே வெற்றியின் முதல் முக்கிய படி. இன்பத்திலும் சரி துன்பத்திலும் சரி சகிப்புத்தன்மை இருந்தால் வாழ்க்கை அழகாய் இருக்கும். கிடைத்தது ஒரு நாள் தொலைந்து போகலாம், பிடித்தது ஒரு நாள் வெறுத்தும் போகலாம். நிரந்தரம் என்று எதுவும் இல்லை இந்த உலகில். பிடித்தது கூட வெறுத்து ஒதுக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கிறது வாழ்க்கை. சில தித்திக்கு பின் பல திகட்டல்கள். வெற்றி என்பது உன் நிழல் போல. நீ வெளிச்சத்தை நோக்கி நடக்கும் போது அது உன்னுடன் வரும். சாதி முறையை நாம் எதிர்க்கின்றோம் என்றால் சமதர்மத்துக்கான சூழ்நிலையை ஏற்படுத்துகிறோம் என்று அர்த்தம். உன் வாழ்க்கை உன் கையில் என்பதை நீ புரிந்து கொள்ளும் வரை வாழ்க்கை என்னும் ஆசான் பாடம் நடத்துவதை நிறுத்துவது இல்லை. எந்த நிலைமையும் சந்திப்பதற்கும் சமாளிப்பதற்கும் உரிய துணிச்சல் மன உறுதி இருந்தால் வெற்றி நிச்சயம். சோம்பல் உன் ஏமாற்றத்தால் காத்துக்கொள், ஏனெனில் அதற்கு இன்னும் ஒரு நாள் கொடுத்தால் அடுத்த நாளையும் திருடிக் கொள்ளும். உங்கள் மனம்தான் அனைத்துமே. நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதுவாகவே ஆகிறீர்கள். வேடிக்கை பார்க்கும் கூட்டத்திற்கு பாதிக்கப்பட்டவரின் வழிகள் புரியாது. அனுபவம் அதிகரிக்க அதிகரிக்க உதடுகள் தன் பேச்சை நிறுத்திக் கொள்கிறது. உங்கள் இலக்குகளில் கவனம் இருந்தால் போதும். கல்லெறிபவர்கள் கட்டாயம் ஒரு நாள் ஓய்வெடுத்து விடுவார்கள். கோபம் எல்லோருக்கும் திமிராகத்தான் தெரியும், ஆனால் யாருக்கும் தெரிவது இல்லை அது வேதனையின் வெளிப்பாடு என்று. இறுதியில் எல்லோருக்கும் வெறும் நினைவுகளாக மட்டுமே இருக்க போகின்றோம். இயன்றவரை மற்றவர்களுக்கு நல்ல நினைவுகளை மட்டும் பரிசளிப்போம். சொந்த காலில் நின்றாலும் அடுத்தவர்களையும் கொஞ்சம் மறுக்க கற்றுக்கொள். ஏனெனில் சொந்த காலில் யாரும் சுடுகாட்டுக்கு போக முடியாது. இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என்று யோசிப்பவர்களே வாழ தெரிந்தவர்கள். நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று யாரையும் தீர்மானித்து விடாதீர்கள். யாரையும் தலைகீழாக புரட்டி போடும் வல்லமை சூழ்நிலைக்கு உண்டு. பிறருக்கு கொடுப்பதற்கு எதுவும் இல்லை எனில் கனிவான வார்த்தைகளையாவது பேசுங்கள். சோதிப்பது காலமாக இருந்தாலும் சாதிப்பது நீங்களாகவே இருங்கள். அவமானப்படும் போது அவதாரம் எடு, வீழ்கின்ற போது விஸ்வரூபம் எடு, புண்படுகின்ற போது புன்னரசை. வாதாடுவதை விட வாழ்ந்து காட்டு. பதிலுக்கு பதில் பேசுபவர்கள் அறிவாளிகளும் அல்ல, மௌனமாய் விலகி இருப்பவர்கள் முட்டாள்களும் அல்ல. நீ அன்பாய் இருக்கின்றாய் என்பதை விட உண்மையாக இருக்கின்றாய் என்பதை முக்கியம். ஏனெனில் அன்பை விட அதிக மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது உண்மை. பிறரிடம் இருந்து
சேர்ந்து உன்னை வெல்லும் ஆயுதம் உண்மையும் பொறுமையுமே. வாழ்க்கையில் வருந்துவதற்கும் திருந்துவதற்கும் சில இடங்களில் அடிபட்டுதான் ஆக வேண்டும். இளமையின் தேவைக்கு 1000 துணை கிடைக்கும், முதுமையின் தேவைக்கு வாழ்க்கை துணை மட்டுமே இருக்கும். உனக்கு முக்கியத்துவம் கொடுக்காத எவரிடத்திலும் பேசாதே. உன் வார்த்தையை காட்டிலும் உன் அமைதி உனக்கு அதிக மதிப்பை கொடுக்கும். கொடுப்பவன் இறைவன் என்பதை உணர்ந்து கொண்டால் கிடைப்பது எதுவும் தாழ்வாக தெரியாது. விழுந்த அடிகளை படிகளாக நினைத்தால் எந்த உயரத்தையும் தொட்டுவிடலாம். தடைகள் இல்லாத பாதையில் நடக்கும் போதெல்லாம் நினைத்துக்கொள், யாரோ தடைகளை உடைத்து போட்டப்பட்ட பாதை இதுவென்று. விட்டு செல்வதை விளையாட்டாக போட்டியாக வைத்தால் இங்கு பங்கு பெற பல பேர் வருவார். யாருக்குமே பிடிக்காதவர்களாய் நீங்கள் மாறி போவதற்கு ஒரே காரணம்தான், நீங்கள் நேர்மையாக இருக்கின்றீர்கள். பணத்தை போலவே அன்பும் சிலரிடம் இன்றும் இருக்கும், நாளை இருக்காது. இலக்கு ஒன்றை மட்டுமே நினைவில் வைத்து பயணம் செய். வழியில் இருக்கும் கருங்கல்லும் கரைந்துவிடும். உலகம் உன்னில் உள்ளது, நீயோ வேறு எங்கேயோ தேடுகிறாய். உன் வாழ்க்கை உன் கையில். நேற்று வந்த மேகங்கள் இன்று வானில் கிடையாது. இன்று வந்த சோகங்கள் நாளை நம்மை தொடராது. குணமும் மனமும் விரிந்தால்தான் பயன் தரும். பணிந்து நிற்பவனை விட துணிந்து நிற்பவனே வாழ்க்கையில் வெற்றி பெறுகின்றான். தினமும் காலையில் நாம் புதிதாக பிறக்கின்றோம் என்று நாம் எதை செய்கிறோம் என்பதுதான் மிகவும் முக்கியமானது. மற்றவர்கள் அசந்து போகும்படி வாழ்வது அல்ல வாழ்க்கை. நாம் ஆசைப்பட்டது போல் அமைதியாக நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ்வதே வாழ்க்கை. யார் என்ன சொல்வார்கள் என்று நீ நினைக்கும் ஒவ்வொரு நொடியும் உன் அழகான வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கிறாய். எதிரி பலவீனமாக இருக்கும் போது தாக்குவதை விட அவனுக்கு உதவி செய்பவனே மிக பெரிய வீரன். பழக்கப்பட்ட மனம் பழுதடைந்த பாதையிலும் பக்குவமாக செல்லும் பலருக்கு அது அறிவுரைகளும் சொல்லும். எப்போதும் மறக்காமல் இருப்பது அன்பு அல்ல, என்ன நடந்தாலும் வெறுக்காமல் இருப்பதுதான் உண்மையான அன்பு. சில ஏமாற்றங்கள் சங்கடத்தை கொடுத்தாலும் அது உன்னை சரி செய்து கொள்ள உதவும். வருந்தாதே. கலகம் செய்ய விரும்புவோர் நாங்கள் ஒரு நாள் அழிந்து போவோம் என்பதை அறிவது இல்லை. அறிந்தவர்கள் கலகம் செய்வது இல்லை. உன் செயல்களோடு தொடர்பு இல்லாதவர்கள் மீது கோபத்தை வெளிப்படுத்தாதே. அது வார்த்தைகளால் நீ செய்யும் பெரும் பாவமாகும். இன்றைய பொழுதை வைத்து எதையும் தீர்மானித்து விடாதே. காலமும் நேரமும் மாறக்கூடியது. காலங்கள் மாறினாலும் நம்மை மகிழ செய்தவர்களை கலங்கச் செய்யும் அளவுக்கு நம் மனம் மாறக்கூடாது. 10 நண்பர்கள் கற்றுத் தருவதை ஒரு எதிரி கற்றுத் தருவான். 10 எதிரி கற்றுத் தருவதை ஒரு நம்பிக்கை துரோகி கற்றுத் தருவான். சோர்வடைந்து விடாதே. வாழ்க்கை நீ எதிர்பார்க்காத நேரத்தில் தான் பல ஆச்சரியங்களை கொண்டு வந்து சேர்க்கும். முயற்சி கடுமையாக இருந்தால் வெற்றி எளிதாக இருக்கும். யார் உங்களை விட்டு போனாலும் வருந்தாதீர்கள். தனிமை உங்களை வரவேற்கும். எவர் உங்களை வெறுத்தாலும் மனம் உடையாதீர்கள். உங்களை ஒரு உண்மையான இதயம் நேசிக்கும். அவமானப்படுத்தியவர்களை பழிவாங்க முயற்சிக்காதீர்கள். இந்த சந்தர்ப்பத்தில் தான் உங்கள் பலவீனத்தை உணர்ந்து கொள்ள முடியும். ஏமாற்றியவர்களை நினைத்து நாட்களை வீணாக்காதீர்கள். உங்கள் முயற்சி எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும். பல முறை தோல்விகளை சந்தித்தாலும் உங்கள் இலக்கினை கைவிடாதீர்கள். நீங்கள் நம்பிக்கையோடு இருப்பதே வெற்றிக்கு நிகரானதுதான். உங்கள் வாழ்க்கையில் நிறைய துரோகங்களை கடந்து விட்டால் இப்போது உங்களோடு கூட இருக்கும் உறவுகளை சந்தேகப்பட்டு விடாதீர்கள். இனியாவது ஒரு நபரை உறவாக ஏற்றுக்கொள்வதற்கு முன்னர் அவர் உங்களுக்கு மிக சரியானவரா என்று பல முறை ஆராய்ந்து தேர்வு செய்யுங்கள். வாழ்க்கையில் பலரை நேசித்திருப்பீர்கள், பிரிந்து விடுவீர்கள். ஆனால் பிரிந்த பிறகும் சிலரை நேசிப்பீர்கள். சேர்ந்து வாழ்வதில் மட்டும் தூய அன்பு நிலைத்திருப்பது இல்லை. உங்களுக்காக எதையும் இழப்பேன் என்று பலர் கூட இருந்திருப்பார்கள். நீங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்ததற்கு அவர்களே காரணமாகவும் இருந்திருப்பார்கள். மனசுக்கு பிடித்தவர்களோடு பேசும் போதும் யாரும் விவாதம் செய்து சண்டை போடுவது இல்லை. இந்த விட்டு கொடுப்பையே புரிந்து கொள்ளாத உறவுகள் பேசும் நியாயம் போலியானது. விருப்பமுள்ளவரே நெருக்கமானவரும் அவரது தவறை அந்த இடத்திலேயே சுட்டிக்காட்டி பேசுங்கள். அது முடியவில்லை என்றால் அவரை விலகி வந்த பின்பு அவரை விமர்சிப்பதற்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை. அவர் இப்படி அவர் அப்படி என்று எவரையும் கணக்கு போட்டு நீங்கள் ஏதோ ஒன்றை தீர்மானித்து விடாதீர்கள். சந்தர்ப்பங்கள் நிர்பந்தங்கள் அவர்களை எவ்வாறு மாற்றும் என்று அவர்களுக்கே தெரியாது. வேஷம் போடும் மனிதர்களை முதலில் கண்டறியுங்கள். உண்மையான அன்பை அவர்களிடம் நீங்கள் கொடுப்பதும் அல்லது அவர்களிடத்தில் இருந்து அதை நீங்கள் எதிர்பார்ப்பதும் பயனற்றது. வழிகளை கொடுப்பவர்கள் அதை தாங்குபவர்களின் நிலையில்
பிரிந்திருந்து யோசிப்பதே இல்லை. விரக்தியோடு சேர்ந்திருந்து சகித்து வாழ்வதை விடவும் நல்ல நினைவுகளோடு கொண்டு பிரிந்து விடலாம். யாரிடமும் எதையும் எதிர்பார்த்து கெஞ்சாதீர்கள். ஏனெனில் உண்மையான நேசம் எதற்கும் மண்டியிட அனுமதிக்காது. அன்புக்கு அடிமையாக இருக்கலாம், ஆனால் பொய்யான உறவோடு சேர்ந்திருப்பது உயிரோடு இருக்கும் போதே நரகத்தை அனுபவிப்பது போன்றது. ஒருவரை மறப்பதற்காக வேறு ஒருவரின் அரவணைப்பை தேடி விடாதீர்கள். பிறகு அதை மறப்பதற்கு இன்னொருவரிடம் ஆறுதலுக்காக கையேந்த வேண்டும். காயப்படுத்தியவரை மன்னித்து விட்டு கடந்து செல்லுங்கள். இதுதான் மன வலிமையின் உச்சம். காயப்படுத்தியவர்களை மன்னித்து விட்டு கடந்து செல்லுங்கள். இதுதான் மன வலிமையின் உச்சம். என்னை ஏமாற்றியவர்களுக்கு நன்றிகள். முயற்சியை எனக்கு நீங்கள் தான் கற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள். ஒருவரை மறப்பதற்காக வேறு ஒருவரின் அரவணைப்பை தேடி விடாதீர்கள். பிறகு அதை மறப்பதற்கு இன்னொருவரிடம் ஆறுதலுக்காக கையேந்த வேண்டும். காயப்படுத்தியவரை மன்னித்து விட்டு கடந்து செல்லுங்கள். இதுதான் மன வலிமையின் உச்சம். என்னை ஏமாற்றியவர்களுக்கு நன்றிகள். முயற்சியை எனக்கு நீங்கள் தான் கற்றுக் கொடுத்தீர்கள்.